இன்னைக்கான பிளானு வீடியோ எடுக்கணும். ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில. காலிலேருந்து டைம் போயிட்டே இருக்குது. மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசி வரையும் எடுக்க முடியாது. அதனால் எல்லாரையும் எழுப்பி எங்கேயோ கூப்பிட்டு போகலான்ட்டு ஜூஸ் குடிக்கலான்னு எழுப்பிட்டு இருக்கேன். எல்லாம் ஏஞ்சாங்கன்னா இந்த வீடியோ வரும், இல்லைன்னா வீடியோ வராது. முடிஞ்ச வரையும் பார்க்குறேன். கடைசி வரையும் எங்களுக்கு ஜூஸ் கிடையவே இல்லை. ஊரில் இருக்கிற எல்லா கடைக்கும் போய் தேடி பார்த்தாச்சு. ஜூஸ் கடையும் இல்லை, ஜூஸும் கிடைக்கல. சரி அதை விடுங்க. எப்படியும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. அவங்களாம் வெளில கேம் விளாண்டுருக்காங்க, நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோ வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி போய் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ என்னன்னா, இந்த வீடியோக்கே கண்டென்ட் தெரியல. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட் போடணும், அந்த மாதிரி கண்டென்ட் போடணும் எல்லாம் யோசிச்சேன். சரி எல்லாம் வந்துச்சு. சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன்றும் வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அந்த ஒரு 4 பேரும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து சேனல் ஆரம்பிச்சு இதை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் இதை பற்றி அவங்களுக்கு பேசுனா அவங்களுக்கு தெரியாது, மேபி பார்த்துருந்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அவனுக்கு ஒரு வீடியோ போட்டானுங்க, அதோட கண்டென்ட் வேற. 2வது ஒரு வீடியோ போட்டானுங்க, அதோட கண்டென்ட் வேற. 3வது இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க, அது வேற எங்கேயோ போகுது. நான் யோசிச்சேன், எதுக்கடா இவனுங்க வித்தியாசமா போடுறானுங்க. ஏன்னா அவனுக்கு ஆரம்பிச்சது ஒண்ணு, அதுக்கு அடுத்து கண்டென்ட் மாறிட்டே இருக்குது, அது வேற ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்பதான் அவனுக்கு கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆரம்பிக்கிறதுல ஆரம்பிச்சிடறாங்க, ஆனா போடுறதுக்கு கண்டென்ட் தான் கிடைக்க மாட்டேங்குது. மொதல் வீடியோ போட்டோம், அப்லோட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 300 பேர் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பார்த்தா 1500 பேர். அப்புறம் சரி மதியானம், அதுக்கப்புறம் போய் அந்த நாளுக்கு மதியானம் போய் பார்த்தா 3000. இப்போ பார்த்தா 4000 போயிடுச்சு. அது எப்படி போகுது, அதை போய் அவன் தேடி பார்க்கறான்னு தெரியல. நானும் ஏதோ போச்சு. ஓகே. இப்போ என்னன்னா, அது ஒரு 4 பேர் கமெண்ட் வந்தது, அதுல ஒரு நல்ல கமெண்ட் வந்தது. அப்புறம் வந்து பிரைவேட்டா டிஎம் பண்ணாங்க. என்னடா டிஎம்லாம் வருது, ஏதாவது கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் போய் பார்த்தா அத்தனை பேர் இருக்கானுங்க. அத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எவனும் மேலதான் வரல போல இருக்கு. சில பேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களே வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த நம்பிக்கையில அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பயம் ஒன்று வருது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோ வந்து உருப்படியா பிரோஜனமா ஏதாவது போடணும். பேசி நின்னா நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே எதுல முடிச்சன்றதே மறந்துட்டேன். ஓகே, அடுத்து இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும், எப்படி வரும்னு தெரில, என்ன போடுறதுன்னு எங்களுக்கு தெரில. இதே போடணும். ஆனால் அடுத்த வீடியோ வந்து ஏதாவது நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை பற்றி போடுறோம். இப்போ 2வது வீடியோவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோன்னா அடுத்து எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேசிகிட்டே இருந்தால் வேலைக்கு நடக்காது. அதனால் அடுத்த வீடியோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு 1 minute 2 minute ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துட்டு அதை நாங்கள் எப்படி எடுக்கிறோன்றது தான் அடுத்த விளாகாக இருக்கும். நல்லா அடுத்த விளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். போயிட்டு வரேன்.